Hi all of you, welcome to Shanmugam IAS Academy. The topic today we are going to discuss is about India's demographic dividend. So demographic dividend அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் தொகையினால இந்தியாவுக்கு என்ன லாபம், வாட் இஸ் த டிவிடெண்ட் அப்படிங்கிறத we will see. ஸோ இந்தியாவில் 62.5% பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னா எந்த ஏஜில் இருக்குன்னா 15 to 59 இயர்ஸ் ஏஜில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது தெரியும், 15லேருந்து 59 இயர்ஸில் பீப்புள் யூஸ் டு ஒர்க், ஸோ ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த 59ங்கிறது இட் இஸ் அ ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ இதுக்கு மேலே அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. 15 பிலோங்கிறது இட் இஸ் அன் ஏஜ் இன் விச் தே வில் பி அ சைல்டு. ஸோ சில்ட்ரன் அவங்க நம்ம சொல்கிறோம், அதனால் அவங்கள ஒர்க் ஃபோர்ஸில் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த 15 to 59 இயர்ஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 2036 ஒரு 65% மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி இட் இஸ் கோயிங் டு பூம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளோ பேர் ஒர்க் பண்ண இருக்கிறாங்க, இவங்களோட எஃபிஷியன்சி வி ஹாவ் டு யூஸ், இவங்களோட எனர்ஜியை நம்ம ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக வி ஹாவ் டு யூஸ். ஸோ திஸ் பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ், இந்த பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 2005 to 6 அண்ட் 2050 to 56, அதாவது 2005 56 2056 வரைக்கும் நம்மளுக்கு இந்த பாப்புலேஷன் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கூட நம்மளோட எக்கனாமிக் சர்வே, தட் இஸ் 2018 to 19, இட் ஹாஸ் ரிலீஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 2040 எப்படி இருக்குன்னா 20லேருந்து 59 வயசுக்கு இருக்கக்கூடிய பீப்புள் 59% இருப்பாங்களாமா. ஸோ இப்போ 100% வாழ்றாங்கன்னா 59% பீப்புளோட ஏஜ் எப்படி இருக்கும், 20லேருந்து 59 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 20லேருந்து 59 வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள் தே கேன் ஒர்க் இன் எனி ஏரியா. ஸோ என்ன பண்ணணும் கவர்மெண்ட், they have to engage them into workforce, so then only we can create the profitable economy. So demographic dividend ஓட definition என்ன, what is the definition? இது யார் கொடுக்குறாங்கன்னா United Nations Population Fund UNFPA கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க 15 to 64 இயர் ஏஜில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் is an working age அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்கனாமியில் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் இருக்கக்கூடிய பீப்புள் வாழ்கிறாங்க அப்படின்னா 15லேருந்து 64 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 14க்கு கீழேயும் 65க்கு மேலேயும் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, அதாவது அவங்களோட வயசு 14 கீழேயும் 65க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, அவங்கள டிபெண்ட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இண்டிபெண்ட், 15 to 64 இருக்கிறவங்க இண்டிபெண்ட், தே கேன் ஒர்க். 14 கீழேயும் 65க்கு மேலே இருக்கிறவங்க தே ஆர் டிபெண்ட் பாப்புலேஷன், அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இன் இந்தியாவில் எப்படி இருக்குது, சின்ஸ் 2018, அதாவது 2018 ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஸ்டார்டட் டு க்ரோ, அதிகமாகிட்டே இருக்குது. ஒர்க்கிங் பாப்புலேஷனுங்கிறது என்ன, 15லேருந்து 64 வயசு இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்கிறோம். இதுக்கான டெஃபினேஷன் யார் கொடுக்குறாங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட், விச் ஐ ஹவ் டோல்ட் இயர்லியர். ஸோ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் அவங்களோட கெப்பாசிட்டி, அதாவது அவங்க பாப்புலேஷன் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் until 2056, 2056 வரைக்கும் இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இது எதை பொறுத்துனா UNFPA 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. முதல் விஷயம் எதை பொறுத்துனா, இட் இஸ் த விண்டோ ஆஃப் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் பீங் அவைலபிள் 2055 to 56. ஸோ 2055லேருந்து 56 வரைக்கும் இருக்குங்கிறது ஒரு கருத்து. ஸோ இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டோட்டல் ஃபெர்டிலிட்டி, அதாவது எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்காங்க அதை பொறுத்தும் தான் தே ஆர் டிஃபைனிங் திஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது என்னென்னா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது. டோட்டல் ஃபெர்டிலிட்டினா ஒரு விமன்னால எவ்வளோ குழந்தைகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் TFRன்னு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் விண்டோ இஸ் அவைலபிள் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி மக்கள் உயிரோடு இருப்பாங்களா, ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பாங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பீப்புளோட குழந்தை பெற்றுக்கிறதும் வேரியாக இருக்கும். ஸோ ஒரு பணக்காரங்களாக இருந்தால் அவங்கள அந்த குழந்தைக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் ஒரு ஏழையாக இருந்தால் அவங்களால அந்த குழந்தை பெற்றுக்க முடியாது, பெற்றுக்கிட்டாலும் அதுக்கான செலவு அதிகமாகும். ஆனால் நம்ம நாட்டில் இட் இஸ் as reciprocally it is happening. The people who are uneducated are so much poor, so they are giving birth to more than 5 to 6 child and they are living in the street sites. ஸோ இந்த மாதிரி தெருக்களில் வாழக்கூடிய சமயங்களில் people are living. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் திஸ். இந்த மாதிரி ஒரு குட் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை வி ஹாவ் டு யூஸ். இந்த டிவிடெண்டுங்கிறதுனாவே அப்படின்னா என்ன, இட் இஸ் அ பெனிஃபிட். டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாபம். இந்த லாபத்தை வி ஹாவ் டு யூஸ் இட் கரெக்ட்லி. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்கனால இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்மெண்ட், பெட்டர் எக்கனாமிக் க்ரோத். ஸோ நிறையா பேர் வேலை செஞ்சாங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டி நடக்கும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், எக்கனாமியில் பணம் கிரியேட் ஆகும். இன்க்ரீஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்பேஸ், ஸோ த ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட், ஸோ த கவர்மெண்ட் வில் பி investing in the physical and human infrastructure. ரைஸ் இன் விமென்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ எப்போ வந்து விமன் வந்து ஒர்க் பண்ண வராங்களோ, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்கிற
டைம் டிலே பண்ணுவாங்க, அதிகமான குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு குழந்தை 2 குழந்தையோட they will be stopping and we will be also using this women's efficiency in the workforce. We will be using in different way. Increase in savings rate. So savings rate அதிகமாக over a period of time. In massive shifts towards a middle class society, that is a rising aspirational class. So புதுசாக aspirational classனு ஒரு class will be creating. So எப்போ கிரியேட் ஆகும்? when we are using this demographic dividend use in a more used manner. Challenges associated with demographic dividend. So the demographic dividend utilize பண்றதுல என்னென்ன challenges இருக்கு? First one is about asymmetric demography. So demography வந்து it is not symmetric, it is asymmetric. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. The concentration of the age group is totally differing. The gainful employment opportunities also very less while compared to the states. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நீங்கள் அந்த இண்டெக்ஸ் வரும்போது படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேட் டாப்பில் இருக்குது, ஒரு ஸ்டேட் பாட்டமில் இருக்குது, ஒரு ஸ்டேட்டில் எதுவுமே நடக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி we will be discussing that. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி படிங்க. லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில் இல்லை, எல்லா ஹியூமனுக்கும் இந்த ஹியூமன் கேபிட்டலை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான கிடையாது. ஹெல்த், எஜுகேஷன் அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது கிடையாது. லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸுங்கிறது அதுதான். ஸோ இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது? 189 கண்ட்ரீஸில் அவுட் ஆஃப் 199 countries it is 130. So it is placing the rank of 130 in the UNDP's Human Development Index. It is an alarming one. So நம்ம என்ன பண்ணணும்? we have to increase it. நம்மகிட்ட நல்ல பாப்புலேஷன் இருக்குது, we have to give employment. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா போதும், இந்தியா will be moving to an aspirational class. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வேலை இருந்தால் மட்டுமே போதும். ஸோ வேலை இல்லை, the lack of employment is very higher in India. That is the only reason which lead us to lag the usage of demographic dividend. இந்த demographic dividend யூஸ் பண்ண முடியாமல் போகிற காரணம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்ஆப்பர்ச்சுனிட்டி தான். Health and education parameters need to be improved substantially to make the Indian workforce efficient and skilled. ஸோ எல்லாருக்கும் ஹெல்த் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த working population we can use efficiently. So this is all about demographic dividend. If you have any doubt about it, please comment down in the link. I will be answering you. Thank you so much and thank you for watching. Thank you.